அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் 51. வெற்றி கதாநாயகன். நான் பத்ரன் பேசுகிறேன். அதிகையா, என் மகனே என்று நான் தேம்பினேன். வீரர்கள் போட்டுக்கொண்டிருந்த கூச்சலில் என்னுடைய கரகரப்பான குரல் அவனுக்கு கேட்கவில்லை. நல்ல வாட்டசாட்டமாக இருந்த அசுர வீரர்களுக்கிடையே நான் மிகவும் குள்ளமாக இருந்தேன். இந்த காலத்தில் இளைஞர்கள் எவ்வளவு உயரமாக வளர்கின்றனர் என்று நான் நினைத்து கொண்டேன். என் மகனின் கவனத்தை கவர்வதற்காக நான் தவிப்போடு என் கைகளை ஆட்டினேன். மேலும் கீழும் குதித்தேன், கத்தினேன். திடீரென்று அவன் என்னை பார்த்தான். இளவரசனின் ரதத்தை நோக்கிச் செல்ல நான் கடுமையாக முயற்சித்தேன். அதிகாயனின் கண்களில் முதலில் ஆச்சரியமும் பிறகு தர்ம சங்கடமும் தென்பட்டதை நான் கண்டேன். அசுர இளவரசனுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருந்த என் மகனுக்கு அது ஒரு பொன்னான நாளாக இருந்தது. ஆனால் ஓர் ஏழை சலவை தொழிலாளியான நான் அவனுடைய மிக உயர்ந்த வாழ்க்கையில் குறுக்கிட முயற்சித்து கொண்டிருந்தேன். அவனுடைய அந்த ஒரு பார்வை என்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் கொன்றுவிட்டது. என்ன இருந்தாலும் நான் அவனுடைய வளர்ப்பு தந்தைதானே. அவன் ஓர் ஏழை அசுரனின் குடிசையில் இருக்க வேண்டியவன் அல்ல. அவன் எங்கள் பேரரசரின் இரத்தம். அவன் முறைதவறி பிறந்திருக்கலாம். ஆனாலும் அவன் ஒரு பாதி இளவரசன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. என்னை போன்ற புழுக்களுக்கு இடமில்லாத ஓர் உலகம்தான் அவனுக்குரியது. தங்கள் மரணத்திற்கு பின் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்தும் பேசப்படவிருந்த பேராற்றல் வாய்ந்த வீரர்கள் மற்றும் கதாநாயகர்களின் உலகை சேர்ந்தவன் அவன். பத்ரனை போன்றவர்களுக்கு அங்கு இடமிருக்கவில்லை. திடீரென்று இளவரசன் மேகநாதன் என்னை பார்த்தான். அவன் எனக்கு சைகை காட்டிய போது அவனது மெய்க்காப்பாளர்கள் விலகி வழிவிட்டனர். ஒரு கணம் நான் அங்கு சிலையாக நின்றேன். பிறகு சந்தேகத்துடன் நான் அவனது ரதத்தை நோக்கி நடந்தேன். ஒட்டுமொத்த படையும் எனக்காக நின்றுவிட்டிருந்ததா? நான் அருகில் சென்றதும் அவர்கள் எனக்கு அனுமதி மறுப்பார்களா? இளவரசன் தன் இதழ்களில் ஒரு களைப்பான புன்னகையுடன் என்னை தீவிரமாக பார்த்தான். நான் மரியாதையோடு ஒரு சில அடிகள் தள்ளி நின்றேன். நலிந்தும் மெலிந்தும் போயிருந்த என்னுடைய உடல் தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது போல என் மகன் என்னை பார்க்காமல் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். என்னை பற்றி நான் அதிக அவமானமாக உணர்ந்தேன். நான் குளித்துவிட்டு வந்திருக்க வேண்டும். என் மீது சாராய நெடியும் அழுகிய நாற்றமும் அடித்தது. இளவரசன் என்னை அழைத்தான். ஆனால் நான் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்றேன். ஒரு வீரன் என்னை பார்த்து, முட்டாளே, இளவரசர் உன்னை அழைப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா என்று குரைத்தான். நான் நடுக்கத்துடன் அந்த ரதத்தை நோக்கி நடந்தேன். நான் அதை நெருங்கிய போது இளவரசன் என்னிடம் தன் கையை நீட்டினான். அவனது ராஜ விரல்களை தொடத் தயங்கி நான் விலகினேன். ஆனால் அவன் வேகமாக என்னை தன் ரதத்திற்குள் இழுத்தான். கீழ் நிலையில் இருந்த துர்நாற்றம் வீசிய உடலை கொண்ட ஒரு பிச்சைக்காரன் அசுர இளவரசனுடன் ஒரே ரதத்தில் பயணம் செய்வதா? எனக்கு பெருமையாக இருந்தது. கூட்டத்தினர் மூச்சுவிட மறந்து நின்றனர். இவனுடைய தந்தை ஒரு முறை கூட இப்படி செய்திருக்கவில்லை. நான் என் வளர்ப்பு மகனை திரும்பி பார்த்தபோது அவனது கண்களில் பகைமை தென்பட்டதை கண்டேன். அவனுடைய அவமானத்தை நானும் பகிர்ந்து கொண்டேன். இளவரசன் மேகநாதன் தனது பெருமைமிகு கணத்தை என்னை போன்ற ஓர் இழிவான பிறவியுடன் பகிர்ந்து கொண்டதன் மூலம் அரசியல் விளையாட்டில் மேலும் ஒரு புள்ளியை தனக்கு சம்பாதித்து இருக்கக்கூடும். ஒருவேளை அது ஓர் உண்மையான இதயத்திலிருந்து வந்த உன்னதமான செயலாகவும் இருக்கலாம். ஆனால் என் வாழ்வில் எனக்கு கிடைத்திருந்த அனுபவங்கள் இளவரசனின் செய்கையை கருணையின் வெளிப்பாடாக கருதுவதற்கு என்னை அனுமதிக்கவில்லை. தரும காரியங்கள் உட்பட பணக்காரர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் செய்த அனைத்தும் சுயநலத்தால் தூண்டப்பட்டவைதான். எனது பயனற்ற வாழ்க்கையில்
நான் கற்றிருந்த மிக கடினமான பாடங்களில் அதுவும் ஒன்று. என்னை போன்ற மக்களிடம் கனிவோடு நடந்து கொள்வதில் அவர்கள் கொண்ட பெருமிதத்தை நான் பார்த்திருந்தேன். எல்லாவற்றையும் விட மேலாக பேராற்றல் வாய்ந்த பேரரசர் ராவணன் உட்பட அவர்கள் அனைவரின் கண்களிலும் நான் பயத்தை பார்த்திருந்தேன். அறியாமை நிறைந்த, அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடந்த, கருப்பு நிற தோலை கொண்ட ஏழைகளான எங்களைக் கண்டு அவர்கள் பயந்தனர். இரக்கம், ஆதரவு, ஈகை, அகங்காரம், கர்வம், அக்கறையின்மை ஆகியவை அனைத்தும் தங்களுடைய பயத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பணக்காரர்கள் பயன்படுத்திய உக்தியின் பல்வேறு வடிவங்களே. திடீரென்று அசுர இளவரசன் மீது என்னால் அதிகாரம் செலுத்த முடியும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எல்லாம் மிக தெளிவாக தெரிந்தது. இந்த யுத்தத்தில் அவன் தனது இளமையிலேயே பாதி மலர்ந்த ஒரு மலரைப் போல வாடிவிடுவான். ஆனால் நான் உயிரோடு இருப்பேன். வரலாற்றின் பக்கங்களில் உள்ள இடைவெளிகளில் அவன் இடம் பிடிப்பான். ஆனால் நானோ எனது அன்றாட போராட்டங்களை சமாளித்தவாறு சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்துவேன். ஒரு கடவுளை மதிப்பதைப் போல யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள். ஆனால் கடவுள்கள் பயனற்றவர்கள். யார் ஒரு கடவுளாக இருக்க விரும்புவார்கள்? இந்த யுத்தம் விரைவில் முடிந்துவிடும். அதேபோல கதாநாயகர்கள் மற்றும் வில்லன்களின் வாழ்க்கையும் விரைவில் முடிந்துவிடும். ஆனால் என் போராட்டம் தொடரும். என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்கள் உணவிற்காகவும், நீருக்காகவும், காற்றுக்காகவும், உறைவிடத்திற்காகவும், சிறிது மரியாதைக்காகவும் இவ்வுலகின் பல்வேறு மூலைகளில் தங்களது சிறிய யுத்தங்களை தொடர்ந்து நடத்துவர். ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த என்னை இளவரசரின் குரல் திடுக்கிட்டு விழிக்கச் செய்தது. இன்று உங்கள் மகன் என் உயிரை காப்பாற்றினான். நீங்கள் ஒரு கதாநாயகனின் தந்தை. நான் உங்களை பணிந்து வணங்குகிறேன். எனக்குள் என்னவோ செய்தது. இந்த யுத்தத்தில் எந்த பங்கையும் நான் விரும்பவில்லை. இளவரசன் ஓர் அதிரடி அரசியல் நடவடிக்கைக்காக என்னை பயன்படுத்தி கொண்டிருந்தது குறித்து நான் கோபம் கொண்டேன். தனது ரதத்தை என்னை போன்ற ஓர் இழிவான பிறவியுடன் பகிர்ந்து கொண்டிருந்த, உண்மையிலேயே உன்னதமான ஓர் இளவரசனை சந்தேகிக்கும் அளவுக்கு வாழ்க்கை என்னை ஒரு சந்தேக பிராணியாக மாற்றியிருந்ததா? என் கண்களை நிரப்பிக் கொண்டிருந்த கண்ணீரை அடக்க முயற்சித்தவாறு நான் அமைதியாக இருந்தேன். நடுங்கிக் கொண்டிருந்த என் உதடுகளை கட்டுப்படுத்துவதற்கு நான் துணிச்சலாக முயற்சித்தேன். ஆனால் அது இயலாமல் போய் நான் அழத் தொடங்கினேன். இளவரசன் என்னை பரிவோடு அணைத்து கொண்டு என் கன்னங்களில் முத்தமிட்டான். என் மகன் தன் கண்களை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். நான் தொடர்ந்து தேம்பினேன். ரதம் மீண்டும் ஓடத் தொடங்கியது. ரதத்தின் இரு புறங்களிலும் இருந்த வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். கோட்டை கதவு திறக்கப்பட்ட போது அரண்மனைக்கு இட்டுச் சென்ற படிக்கட்டுகளின் உச்சியில் அரசனும் அரசியும் நின்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். ஆடல் மங்கையர், சேவகர்கள், அரசவை ஜந்துக்கள் ஆகியோரால் மேல் மாடங்கள் நிரம்பி வழிந்தன. அவர்கள் அனைவரும் இளவரசனை உற்சாகப்படுத்தினர். மேற்கில் மறைந்து கொண்டிருந்த சூரியன் பேரரசரின் மீது சிவப்பு சாயத்தை பூசினான். ராவணன் முன்பொரு காலத்தில் எப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்த அசுர பேரரசனாக இருந்திருந்தாரோ, இப்போதும் ஒவ்வொரு அங்குலத்திலும் அவர் அப்படியே தோன்றினார். அவரது வெள்ளி நிற தலைமுடி காற்றில் பறந்தது. அவர் கம்பீரத்தோடும் பெருமிதத்தோடும் நிமிர்ந்து நின்று தன் மகனை வரவேற்க தயாரானார். இது ஒரு வெற்றி ஊர்வலம் என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன். போர் முடிந்துவிட்டதா? ராவணன் தன் கைகளை உயர்த்தினார். கூட்டம் உற்சாக ஆரவாரம் செய்தது. ஹர ஹர மகாதேவா என்ற முழக்கம் காற்றை கிழித்து கொண்டு சென்று ஒவ்வொரு அசுரனையும் உற்சாகப்படுத்தியது. தேவ இளவரசர்கள் இருவரையும் மேகநாதன் வெட்டி கொன்றிருந்ததாக கூட்டத்தில் யாரோ சிலர் கிசுகிசுத்ததை நான் கேட்டேன். செண்டை வாத்தியங்கள் சத்தமாகவும் வேகமாகவும் இசைக்கப்பட்டன. வெற்றி வாகை சூடி வீடு திரும்பி இருந்த வீரர்கள் மீது மலர்கள் பொழியப்பட்டன.
ஒரு பெரிய சுமை என் இதயத்திலிருந்து கீழே விழுந்தது. நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம். என் மகன் பாதுகாப்பாகவும் உயிரோடும் இருந்தான். பிராமணத்துவம், சாதியம் ஆகிய சங்கிலிகளை அசுரர்கள் இனி ஒருபோதும் அணிய வேண்டியிருக்காது. தீண்டாமை, இன பாகுபாடு மற்றும் தேவர்களின் கலாச்சாரத்தோடு தொடர்புடைய பிற அனைத்து கொடுமைகளும் வட இந்தியர்களின் அரைவேக்காட்டு நாகரிகத்தின் விந்தையான கலாச்சாரங்களாக மட்டுமே இனி நீடிக்கும். அசுரர்கள் தங்களது கலாச்சாரத்தின் மேன்மைத்துவம் குறித்த பெருமிதத்துடன் தேவர்களின் அந்த விந்தையான கலாச்சாரங்களை பற்றி இகழ்ச்சியான குரலில் பேசுவர். இளவரசன் மேகநாதன் அசுரர்களை இந்த உடனடி ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருந்தால் அவன் உண்மையிலேயே மேன்மையான ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். ராமனும் அவன் பிரதிநிதித்துவப்படுத்திய வேத அராஜகங்கள் அனைத்தும் கடலில் புதைக்கப்பட்டன. என் மகனும் இந்த வெற்றியில் ஒரு பங்கு வகித்தான். அவன்தான் இந்த வெற்றியின் கதாநாயகன். மேகநாதன் என்னை தனது ரதத்திற்குள் ஏற்றிக் கொண்டிருந்ததில் வியப்பில்லை. உண்மையில் கதாநாயகனின் தந்தை என்ற முறையில் இன்னும் அதிக மரியாதையை அவன் எனக்கு கொடுத்திருக்க வேண்டும். இளவரசனின் ரதம் படிக்கட்டுகளுக்கு முன்னால் வந்து நின்றபோது பேரரசர் வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்தார். பெருமிதம் கொண்ட அந்த தகப்பன் தன் மகனை ஆற தழுவுவதற்கு முன்பாக இளவரசனின் தாயார் ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்தார். தன் மகனை கட்டிப்பிடித்து அவனுடைய கைகளின் வலிமையை தன்னால் உணர முடியாமல் போனது குறித்த எரிச்சலுடன் மேகநாதனின் தந்தை ஒரு சில அடிகள் தள்ளி நின்றார். மேகநாதனுக்கு பின்னால் ஒரு சில அடிகள் தள்ளி அந்த வெள்ளை நிற இளவரசனின் கரிய நிழல் போல அதிகாயன் நின்றான். அவனது வெற்று முகத்தில் ஒரு முட்டாள்தனமான தர்ம சங்கடமான புன்னகை மலர்ந்திருந்தது. மண்டோதரி தன் மகனை விடுவித்த பிறகு தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக பார்த்தனர். ஒரு சில நிமிட இறுக்கமான மௌனத்திற்கு பிறகு ராவணன் மேகநாதனை கட்டி அணைத்தார். கூட்டம் உற்சாகமாக குரல் எழுப்பியது. செண்டை வாத்தியங்கள் காட்டுத்தனமாக இசைக்கப்பட்டன. பிறகு அவர்கள் இருவரும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். தன் எஜமானனை பின்தொடர்ந்து சென்ற ஒரு நாயைப் போல என் மகன் அதிகாயன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அவன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் அங்கு இருந்ததை அவன் அங்கீகரிக்க கூட இல்லை. நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். படிக்கட்டுகளுக்கு கீழே நின்று கொண்டிருந்த கூட்டத்தினர் தங்கள் கொண்டாட்டங்களை துவக்கினர். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு காவலாளி என் தோளை தட்டி, இளவரசர் இதை உனக்கு கொடுத்தனுப்பினார் என்று கூறிவிட்டு சந்தேகப்படும்படியாக தோன்றிய ஒரு துணி மூட்டையை என்னிடம் கொடுத்தான். நான் அந்த துணியை லேசாக திறந்து பார்த்தேன். பழைய பட்டு துணிகள் சில அதில் இருந்தன. கூடவே சில செப்பு பாத்திரங்களும் சில இனிப்புகளும் இருந்தன. ஒரு கதாநாயகனை வளர்த்திருந்ததற்கு அசுர இளவரசன் அன்போடு அளித்த வெகுமதி அது. இளவரசன் தன் உயிருக்கு நிர்ணயித்திருந்த விலை இதுதான். அந்த மூட்டையை என்னிடம் கொடுத்த காவலாளி பொறாமையோடும் தனக்கு அதன் மீது அக்கறை இல்லை என்ற பாசாங்கோடும் என்னை கவனித்தான். அவன் தன் அன்பளிப்பிற்காக ஆர்வத்தோடு காத்திருந்தான். இந்த நாடு ஒருபோதும் மாறாது. உன்னால் முடியும் போது எல்லாவற்றையும் சுருட்டிக்கொள் என்பதுதான் அதன் தாரக மந்திரமாக இருந்தது என்று என் மனதிற்குள் நான் கூறிக்கொண்டேன். பேராசைதான் இந்த கேடுகட்ட நாட்டின் அடிப்படையாக இருந்தது. அரசாங்கம் என் மீது தூக்கி எறிந்திருந்த வெகுமதியுடன் நான் மௌனமாக அங்கு நின்றேன். என்னிடம் அந்த வெகுமதியை கொண்டு வந்திருந்த அந்த விசுவாசமான அரசாங்க ஊழியன் என்னிடமிருந்து எதையாவது பெற்றே தீருவது என்ற முடிவோடு இருந்தான். வெறுப்படைந்த நான் அந்த ஒட்டுமொத்த மூட்டையையும் அப்படியே அவனுடைய கைகளுக்குள் போட்டுவிட்டு அங்கிருந்து வெளியே நடந்தேன். அந்த காவலாளி அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் நடந்தான். ராமனின் மரணத்தை மதுவருந்தி கொண்டாடி கொண்டிருந்த கூட்டத்தினருடன் நான் சேர்ந்து கொண்டேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 52.
ஒரு பிரதம மந்திரியின் முக்கிய பயணம். நான் ராவணன் பேசுகிறேன். யுத்தம் ஒரு வழியாக முடிந்துவிட்டது. எங்களுடைய மிக பெரிய எதிரிகளை என் மகன் ஒழித்து கட்டியிருந்தான். நான் அவனை குறித்து பெருமிதம் கொண்டேன். ஆனால் நான் கவலையும் கொண்டேன். ஏதோ தவறு நடந்திருந்தது போல தோன்றியது. அவனும் அவனது நண்பன் அதிகாயனும் ராமன் மற்றும் லட்சுமணனை அவர்களது வீரர்களிடமிருந்து பிரித்து ஒரு கடுமையான சண்டையில் சிக்க வைத்திருந்தனர். பிரகஸ்தன் முந்தைய நாளே தனது படையில் பாதியை இலங்கையின் கிழக்கு பகுதியில் நிலைப்படுத்தியிருந்தான். தேவர்களை பின்னால் இருந்து தாக்குவதற்காக இரவு முழுவதும் அவன் அவர்களை நடத்தி அழைத்து சென்றிருந்தான். அனுமானையும் சுக்ரீவனையும் தங்களது எஜமானர்களிடமிருந்து பிரித்து அசுரப்படை பின்வாங்கி கொண்டிருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஊக்கமடைந்த குரங்கு மனிதர்கள் அசுரர்களை பின்தொடர்ந்திருந்தனர். அவர்கள் ராமனிடமிருந்து போதுமான தூரத்தை அடைந்தவுடன் அசுரர்கள் வானர்களை நோக்கி திரும்பி ஒரு பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டனர். நான் என் கோட்டையிலிருந்து அந்த யுத்தத்தை கவனித்தேன். பிரகஸ்தனின் தலைமைத்துவம் எனக்கு பிரமிப்பூட்டியது. ராமனிடம் ஒரு சில காவலாளிகள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். விரைவில் மேகநாதனும் அதிகாயனும் பெரும் படையுடன் அங்கு வந்து ராமனின் உறுதிமிக்க வீரர்களை வெட்டி சாய்த்தனர். அவர்களிடம் அதிக நேரம் இருக்கவில்லை. மேகநாதன் நேராக ராமனை நோக்கி சென்றான். தேவ இளவரசர்கள் விரைவாகவும் துல்லியமாகவும் அம்புகளை எய்து என் மகனையும் அவனுடைய வேலைக்காரனையும் பல முறை காயப்படுத்தினர். அந்த இளவரசர்களின் அம்புகளிடமிருந்து தப்புவதற்காக முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு மிக நெருக்கமாக செல்ல வேண்டும் என்று அதிகாயன்தான் பரிந்துரைத்தான். மேகநாதனும் அதிகாயனும் தங்கள் ரதத்தை விட்டு இறங்கி உருவிய வாள்களுடன் அந்த தேவ இளவரசர்களை நோக்கி விரைந்து சண்டையிட்டு கொண்டிருந்த ஆட்களின் ஊடாக புகுந்து தேவ இளவரசர்களை நெருங்கிவிட்டனர். ஆனால் கன நேரத்திற்குள் ராமன் எய்த ஓர் அம்பு மேகநாதனின் தோளின் மீது வந்து இறங்கியது. மேகநாதன் தன் வாளை உருவி ஒரே வீச்சில் ராமனை வீழ்த்தினான். அதிகாயன் லட்சுமணனோடு கடுமையாக சண்டையிட்டான். லட்சுமணன் தன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு தன் வாளை உருவினான். தேவர்களின் வாள் மிகவும் பயங்கரமான ஓர் ஆயுதம். அசுரர்களுடைய வளைவான கனமான இரும்பாலான வாளை போலன்றி தேவர்களின் வாள் நீளமாகவும் மெல்லியதாகவும் இருந்தது. அவர்கள் அதை ஒரு குத்துவாளை போல பயன்படுத்தினர். அதிகாயனுக்கு உதவி செய்வதற்காக மேகநாதன் அவனிடம் ஓடினான். ஆனால் அவன் திரும்பிய போது இறந்து விட்டதாக அவன் நினைத்திருந்த ராமன் திடீரென்று அவனது காலை பிடித்து அவனை தடுமாறி விழச் செய்தான். அதிகாயன் தனது எஜமானனை பார்ப்பதற்காக திரும்பிய அந்த கன நேரத்தில் லட்சுமணன் தன் வாளை அதிகாயனின் உடலுக்குள் செருகினான். லட்சுமணன் வேகமாக திரும்பி தனது வாளை தனது 2 கைகளாலும் உயர்த்தி பிடித்தபடி நிலத்தில் முகம் குப்புற விழுந்து கிடந்த என் மகனின் இதயத்தை குறிவைத்து பாய்ந்தான். அப்போது மண்டியிட்டு அமர்ந்திருந்த அதிகாயன் மேகநாதனை அங்கிருந்து வேகமாக இழுத்தான். லட்சுமணன் அசுர இளவரசனுக்கு வைத்த குறி தவறி அவனது வாள் நிலத்திற்குள் ஆழமாக இறங்கியது. மேகநாதன் தனது வாளை லட்சுமணனின் வயிற்றுக்குள் ஆழமாக செருகினான். லட்சுமணன் வலியில் துடித்து புரண்டு பிறகு அசைவின்றி அப்படியே கிடந்ததை அவன் பார்த்தான். இதற்குள் வானரர்களின் வயதான தளபதியான ஜாம்பவான் தன் ஆட்களுடன் தான் ஒளிந்திருந்த சிறு குன்றின் மீதிருந்து குதித்து அசுர படையினரின் முன்னால் வந்து நின்றான். அந்த குன்றின் ஓர் உயரத்திலிருந்து யுத்தம் எவ்வாறு சென்று கொண்டிருந்தது என்பதை கண்காணித்து வந்திருந்த அந்த வஞ்சகத் தளபதி பிரகஸ்தனின் சதித்திட்டத்தை கண்டபோது தனது படையினரை அதற்கு ஏற்றாற்போல வழிநடத்தினான். ராமனுக்கு உதவுவதற்காக அவன் தனது ஆட்களுடன் விரைந்தான். ஆபத்தை உணர்ந்து கொண்ட அதிகாயன் பின் வாங்கிச் செல்லுமாறு மேகநாதனை தூண்டினான். ஆனால் அதற்குள் மேகநாதன் நினைவிழந்து போயிருந்தான். அதிகாயன் அவனை தன் தோளில் சுமந்து கொண்டு
தன் உடலில் இருந்தும் இரத்தம் வழிந்து கொண்டிருக்க கூட்டத்தினரை வெட்டி சாய்த்தபடி இளவரசனின் ரதத்தை நோக்கிச் சென்று அசுர இளவரசனை விழிப்பூட்ட முயற்சித்தான். ஆனால் ஜாம்பவானின் ஆட்கள் நெருங்கிக் கொண்டிருந்ததை அவனால் பார்க்க முடிந்தது. தங்கள் தலைவனுக்கு உதவுவதற்காக திரும்பி வருமாறு சுக்ரீவனுக்கும் அனுமானுக்கும் ஜாம்பவான் தகவல் அனுப்பினான். அந்த ஒட்டுமொத்த வானரப்படையும் பின்வாங்கிச் சென்று கொண்டிருந்த மேகநாதனின் ஆட்களை மறிப்பதற்காக அவர்களை நோக்கி திரும்பி அவர்களை நெருக்கினர். பிரஹஸ்தனின் படை பின்னாலிருந்து துரத்தியது. என் மகன் சிக்கியிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவன் நினைவிழந்திருந்தான் என்பதை நான் அறியவில்லை. என் கோட்டையிலிருந்து பார்த்தபோது அவனுடைய ரதத்தில் பறந்து கொண்டிருந்த கொடி மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது. அவனுடைய ரதம் யுத்த களத்திற்கு நடுவே நின்று கொண்டிருந்ததை கண்டபோது நான் கவலை கொண்டேன். தன் ரதத்தை புறக்கணித்துவிட்டு எதிரியோடு நிலத்தில் நின்று சண்டையில் ஈடுபடும் அளவுக்கு எப்படி அவனால் பொறுப்பின்றி நடந்து கொள்ள முடிந்தது என்று நான் யோசித்தேன். பக்குவப்பட்ட போர் வீரர்கள் அவ்வாறு சண்டையிடுவதில்லை. இது ஆபத்தானதோடு மட்டுமின்றி முட்டாள்தனமானதும் கூட. ஆனால் இளைஞர்கள் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். இறுதியில் பொறுப்பற்ற துணிச்சல் மற்றும் அதிர்ஷ்டத்தின் மூலம் அந்த தீய ஆற்றல்களை அவன் தீர்த்து கட்டினான். அப்போது அதிகாயன், ராமனும் லட்சுமணனும் இறந்துவிட்டனர். இளவரசன் மேகநாதனுக்கு வெற்றி என்று தன் தொண்டை கிழிய கத்தினான். வெற்றி குரல்கள் அசுரப்படை நெடுகிலும் முழங்கின. என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பது எனக்கு லேசாக கேட்டது. ஆனால் வானரப்படைகள் செயல்பட்டு கொண்டிருந்த விதத்தை என் கண்கள் கவனித்தன. அசுரர்களின் வெற்றி முழக்கத்தை கேட்ட வானரர்களின் வேகம் திடீரென்று குறைந்தது. அசுரர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. அது அசுரர்களின் சதித்திட்டம் என்று மீண்டும் மீண்டும் கத்திக்கொண்டே ஜாம்பவான் தன் படைகளை ஒன்று திரட்ட முயற்சித்தான். ஆனால் செய்தி விரைவாக பரவியது. வானரர்களால் அதை நம்ப முடியவில்லை. அவர்களை பொறுத்தவரை ராமன் ஒரு கடவுள், யாராலும் அழிக்க முடியாத ஓர் இயற்கை ஆற்றல். ஒரு சாதாரண அசுர இளவரசன் அவனை கொன்றிருந்தான் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அனுமான் வழி நடத்திய வீரர்களின் வேகமும் கணிசமாக குறைந்தது. பிரஹஸ்தனின் ஆட்கள் வேகமாக முன்னேறி அவர்களுடன் சண்டையில் ஈடுபட்டனர். அதிகாயனின் ஆட்கள் இந்த குழப்பத்தின் ஊடாக வெளியேறி கோட்டையை நோக்கி விரைந்தனர். இதற்குள் மேகநாதனுக்கு நினைவு திரும்பியிருந்தது. ராமனை தான் கொன்றிருந்ததாக அவனும் உரத்த குரலில் முழங்கினான். ராமனின் படை மேலும் உற்சாகம் இழந்தது. எப்படி பார்த்தாலும் யுத்தம் முடிந்து விட்டிருந்தது. எஞ்சியிருந்த வானரர்களை பிரஹஸ்தனின் படைகள் சூழ்ந்ததை நான் கண்டேன். ஆனால் தேவ இளவரசர்களின் உடல்கள் விழுந்து கிடந்த இடத்தை சென்றடைய ஜாம்பவான் முயற்சித்தான். வெட்டி சாய்க்கப்பட்டிருந்த அந்த தேவ இளவரசர்களை நோக்கி என் சகோதரன் விபீஷணன் விரைந்து கொண்டிருந்ததை பார்த்தபோது என்னுள் கோபம் பொங்கியது. களிசடையான அவன் அசுரர்கள் வென்றுவிட்டதை அறிந்தவுடன் என்னிடம் ஓடி வந்து என் முன்னால் மண்டியிட்டு என் பாதங்களை தொட்டு வணங்கி கெஞ்சுவான். அந்த தேவ இளவரசர்களின் தொய்வான உடல்களை ஜாம்பவானின் ஆட்கள் தூக்கியதை நான் கண்டேன். ஏதோ தவறு நடந்துள்ளது போல தெரிகிறது. நிச்சயமாக ஏதோ தவறு நடந்துள்ளது. வானரர்களின் உடல் மொழி மாறிய விதத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த இளவரசர்களின் உடல்களை ரதத்தில் வைத்து அந்த வானர தளபதி தனது படையை கடலை நோக்கி செலுத்தினான். பிரஹஸ்தன் அவனை பின்தொடர முயற்சித்தான். ஆனால் சுக்ரீவனும் அனுமானும் அவனை முன்னேற விடாமல் இழுத்து பிடித்தனர். ஒரு படகு அந்த கடற்கரையை நெருங்கியதையும் தேவ இளவரசர்களின் உடல்கள் அதில் வைக்கப்பட்டதையும் நான் பார்த்தேன். அதற்குள் மேகநாதனின் வெற்றி ஊர்வலம் என் கோட்டை கதவுகளை அடைந்திருந்தது. கவலையுடன் இருந்த என் மனைவி வெளியே விரைந்தாள். நானும் வெளியே வந்து வெற்றி வாகை சூடி திரும்பி வந்திருந்த எங்கள் மகனை வரவேற்க வேண்டும் என்று அவள் என்னை நச்சரித்தாள். ஆனால் கடலில் நடந்தேறி கொண்டிருந்த நாடகத்திலேயே என் கண்கள் நிலைத்திருந்தன. வடமேற்கு கடலில் இந்தியாவிற்கு அருகே இருந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவை நோக்கி அந்த படகு விரைந்தது. அது ஒரு பாதுகாப்பான தூரத்தை அடைந்தவுடன்
இலங்கை தீவில் இருந்த அனுமானின் படை கடலை நோக்கி ஓடி ராமனின் பாலத்தின் வழியாக தப்பித்து கொண்டிருந்தது. பிரஹஸ்தன் அவர்களை வேகமாக பின்தொடர்ந்தான். ஆனால் திடீரென்று வருணனின் படையினர் அவனுக்கு பின்னால் இருந்து தோன்றினர். குரங்கு மனிதர்கள் தப்பி செல்வதற்காக தீட்டப்பட்ட ஒரு சதி திட்டம் அது. அனுமானின் ஆட்கள் அந்த பாலத்தை கடந்த பிறகு இலங்கை தீவுடனான அதன் இணைப்பை அவர்கள் துண்டித்தனர். எதிரியின் தலைவனை மேகநாதன் வெட்டி வீழ்த்தி இருந்த செய்தி பரவிய போது அசுரப்படையினர் ஒன்று கூடி தங்களது கொண்டாட்டங்களை துவக்கினர். ராமனின் எஞ்சிய படையினரை தீர்த்து கட்ட வேண்டிய ஒரு சிறிய வேலை மட்டும் பாக்கி இருந்தது. ஆனால் அதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். வெற்றியை கொண்டாடுவதற்காக கோட்டைக்கு வேகமாக திரும்பியிருந்த தனது வீரர்களை கட்டுப்படுத்த பிரஹஸ்தன் முயற்சித்தான். ஆனால் ஏதோ என்னை தொந்தரவு செய்தது. பிரஹஸ்தன் என்னிடம் வந்து அறிக்கை வழங்குவதற்காக நான் கவலையோடு காத்திருந்தேன். எங்கள் வெற்றி குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் ஜாம்பவான் அந்த இளவரசர்களை கொண்டு சென்றிருந்த விதம் எனக்கு கவலை அளித்தது. அவர்கள் உண்மையிலேயே இறந்துவிட்டனரா என்ற கேள்வி என்னை துளைத்து கொண்டிருந்தது. அவர்கள் மிக மோசமாக காயப்பட்டிருந்தனர் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. மேகநாதன் அவ்விருவரின் தலைகளை கொய்யாமல் போனது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவன் சமீப காலமாக ஏராளமான அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தான். அவன் துணிவாகத்தான் சண்டையிட்டான். ஆனால் இது போன்ற சிறிய விஷயங்கள்தான் யுத்தங்களின் போக்கை மாற்றின. தனது வாளை கொண்டு ஒரு சில முறை குத்திய உடனோ அல்லது ஒரு சில அம்புகளை எறிந்த உடனோ எதிரி இறந்துவிட்டதாக மேகநாதன் ஒருபோதும் அனுமானித்திருக்க கூடாது. தலை கொய்யப்பட்ட ஒருவன் மீண்டும் உயிர் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு அதிசயம் தேவைப்படும். நெடுங்காலத்திற்கு முன்பு அந்த அடர்ந்த காடுகளில் மகாபலியிடமும் பிரம்மாவிடமும் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அது. என் இளமை பருவத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு வாய்த்திருந்தால் ராமன் மற்றும் லட்சுமணனின் தலைகளை கொய்து அவர்களுடைய வீரர்கள் பார்க்கும்படி அவற்றை கம்பங்களின் மீது நான் உயர்த்தியிருப்பேன். தலைவனை கைப்பற்றியதும் போர் முடிந்துவிடும். வீரர்களின் உற்சாகத்தை அது குழி தோண்டி புதைத்துவிடும். என் இளமை காலத்தில் பல படையெடுப்புகளின் போது நான் அதை பார்த்திருக்கிறேன். எனது வாளான சந்திரஹாசத்தை கையில் ஏந்தியவாறு எதிரி தலைவர்களை நோக்கி பொறுப்பற்ற வேகத்துடன் நான் பாய்ந்து சென்ற பல சமயங்களின் போது வெட்டி சாய்க்கப்படும் ஆபத்தான சூழ்நிலைகளில் நான் பலமுறை இருந்திருந்தேன். ஆனால் எப்படியோ அவர்களை நான் கொன்றேன். எத்தனை எதிரிகள் என்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, நான் மரணத்திற்கு வெகு அருகில் இருந்தாலும் சரி, எதிரி படையினரின் தலைவனின் தலையை நான் வெட்டி சாய்த்துவிட்டு அதை அவனது வீரர்கள் பார்ப்பதை உறுதி செய்துவிட்டால் போர் முடிந்துவிடும். ஆனால் முட்டாள் மேகநாதன் ராமன் மற்றும் லட்சுமணனின் தலைகள் கொய்யப்படுவதை உறுதி செய்யவில்லை. போர் உக்தியை பொறுத்தவரை அது ஒரு பெரும் தவறு. மாபெரும் யுத்தங்களில் சண்டையிட்ட மாபெரும் வீரர்களிடம் மட்டுமே இருந்த ஏதோ ஒன்றை மேகநாதன் இன்னும் கைவசப்படுத்தி இருக்கவில்லை. அந்த ஏதோ ஒன்று ஈவு இரக்கமின்மையா? அவன் ஓர் உண்மையான வீரனாக இருப்பதை அவனது மென்மையான இதயம் தடுத்து கொண்டிருந்தது. நான் அவனுடைய இடத்தில் இருந்திருந்தால் கண் நிமைக்கும் நேரத்திற்குள் காரியத்தை நான் கச்சிதமாக முடித்திருப்பேன். வாலி, ராமன், அனுமான், பிரஹஸ்தன், ருத்ராக்கன், மகாபலி போன்றவர்களும் அதையேதான் செய்திருப்பார்கள். அப்படியென்றால் எதிரி இன்னும் சாகவில்லை என்று அர்த்தம். ராமன் மற்றும் லட்சுமணனின் உடல்களில் சிறிது உயிர் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் ஜாம்பவான் ஏன் அவர்களை படகில் ஏற்றி அந்த தீவிற்கு கொண்டு செல்ல வேண்டும்? எதிரி மீண்டும் எங்களை தாக்கக்கூடும். முட்டாள் மேகநாதன் என்று நான் என் மனதிற்குள் பொறுமினேன். வாழ்வின் கடுமையை அவன் இன்னும் பார்த்திருக்கவில்லை. நான் என் வியர்வையாலும் இரத்தத்தாலும் உருவாக்கி இருந்தவற்றை அவன் அவ்வளவு பெரிதாக கருதவில்லை. அடுத்த வேளை சாப்பாடு எப்போது கிடைக்கும் என்பது தெரியாமல் ஆதரவற்று நிற்கின்ற நிலையை அவன் இன்னும் உணர்ந்திருக்கவில்லை. தனது குழந்தைகளுக்கு உணவளிக்க இயலாத ஒரு தாயின் கண்களில் உள்ள வருத்தத்தை அவன் இன்னும் பார்த்திருக்கவில்லை. நான் மண்டோதரியை குறை கூறினேன். உலகிலேயே அவன்தான் விலைமதிக்க முடியாத ஒருவன் என்பது போல அவள் அவனுக்கு செல்லம் கொடுத்திருந்தாள்.
அவன் வசீகரமானவனாகவும் அன்பானவனாகவும் பரிவு கொண்டவனாகவும் இருந்தான். அவனை யாராலும் நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் நான் அவனை இன்னும் அதிக சிறப்பாக வளர்த்திருக்க வேண்டும். யுத்தத்தில் ஒரு பொன்னான வாய்ப்பு அவனால் வீணாகி இருந்தது. முட்டாள்! நான் உள்ளே சென்று அவனுடைய முட்டாள்தனத்திற்காக அவனை குடைந்தெடுக்க விரும்பினேன். தன் முகத்தில் பெருமிதம் ஒளிர அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான். நான் அவனுடன் தனியாக பேச விரும்பியதால் சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தேன். இன்னொரு முட்டாளான அதிகாயன் ஒரு மகிழ்ச்சியான முகத்துடன் தரையில் உட்கார்ந்திருந்தான். அவர்கள் செய்திருந்த காரியத்திற்காக அவர்கள் இருவருடைய தலைகளையும் சேர்த்து உடைக்க நான் விரும்பினேன். அசுரர்களுக்கு கிடைத்திருந்த மிகச்சிறந்த வாய்ப்பை தவறவிட்ட பிறகு அவர்கள் இருவரும் கதாநாயகர்களைப் போல உட்கார்ந்திருந்தனர். மேகநாதனின் உடலில் ஏற்பட்டிருந்த வெட்டுக்களையும் காயங்களையும் என்னிடம் சுட்டிக்காட்டி, மண்டோதரி, ராவணா, அவனுடைய உடலில் ஏற்பட்டுள்ள வெட்டுக்களை பாருங்கள், என் மகன் என்று கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என்று கூறிவிட்டு தேம்பினாள். மேகநாதன் தனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த கவனிப்பை மகிழ்ச்சியாக அனுபவித்து கொண்டிருந்தான். இவள் வேறு எதை எதிர்பார்த்தாள்? அவன் போருக்கு சென்றிருந்தான். இது ஒரு யுத்தம். இவள் ஏன் அவனை பற்றி இவ்வளவு தூரம் அலட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று நான் எனக்குள் நொந்து கொண்டேன். அப்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவானது. மண்டோதரி முதன்முறையாக ஒரு யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தாள். என்னுடைய மற்ற படையெடுப்புகள் அனைத்தும் தொலைதூர நாடுகளில் நிகழ்த்தப்பட்டிருந்தன. மேகநாதனை தனியாக போருக்கு அனுப்புவதற்கு நான் பயந்தேன். யுத்த களத்தில் கன நேரத்தில் ஏற்படக்கூடிய கொடூரங்களை நான் அறிந்திருந்தேன். ஏதேனும் ஓர் அம்பு அவனுடைய கண்களை துளைத்துச் சென்று அவனுடைய மூளையை கொய்துவிடுமோ என்று நினைத்து நான் அஞ்சினேன். யுத்த களங்களில் முட்டாள் ஆண்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்ப்பதை பெண்கள் பார்த்தால் இவ்வுலகில் யுத்தமே இருக்காது. நான் என் மனைவிக்கும் என் மகனுக்கும் இடையே வர என் இதயம் என்னை அனுமதிக்கவில்லை. எனவே நான் அந்த அறையை விட்டு வெளியேறினேன். பிரஹஸ்தன் என்னிடம் வந்து என்னை பணிந்து வணங்கினான். நான் அவனது கையை பிடித்து மேல் மாடத்திற்கு அவனை கூட்டிச் சென்றேன். பிரஹஸ்தா, நீ என்ன நினைக்கிறாய்? ராமன் உண்மையிலேயே இறந்து விட்டானா என்று நான் அவனிடம் கேட்டேன். அதற்கான பதில் எனக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட என்னால் அவனிடம் அதை கேட்காமல் இருக்க முடியவில்லை. அவன் இல்லை என்று தலையசைத்தான். மேகநாதனும் அதிகாயனும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று நான் கூறினேன். அவன் வருத்தமாக புன்னகைத்தான். நம்மால் அவர்களை குறை கூற முடியாது. மேகநாதனுக்கு அனுபவம் போதாது. அவன் மென்மையான இதயத்தை கொண்டவனும் கூட. ஆனால் இதற்கு நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறிய பிரஹஸ்தன் என் பார்வையை தவிர்த்தான். அவனுள் இருந்த விரக்தியையும் வெறுப்பையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த 2 தேவ இளவரசர்களையும் அழைத்து கொண்டு ஜாம்பவான் ஓடி ஒளிந்திருந்த அந்த தொலைதூர தீவின் மீது தன் கவனத்தை குவித்தபடி பிரஹஸ்தன் அவன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினான். நான் குழப்பத்தோடு அவனை பார்த்தேன். அரசே, எனக்கு கிடைத்த தகவலின்படி அந்த 2 இளவரசர்களும் மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றனர். ஆனால் வானரர்களின் மருத்துவ அறிவு மிகவும் புகழ் பெற்றது. உயிரை காப்பாற்றக்கூடிய சாறுகளை வினோதமான தாவரங்களில் இருந்து எவ்வாறு தயாரிப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். நம்மை போலன்றி வேதியியல் பொடிகளை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. மாறாக ஆயுர்வேதம் எனும் ஒரு மருத்துவ முறையை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் மருத்துவம் அது. உன் பரிந்துரை என்ன? ராமன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று நமக்கு உறுதியாக தெரியாது. அவன் மிக மோசமாக காயப்பட்டுள்ளான். இந்நேரத்திற்குள் அவன் இறந்து போயிருக்கவும் கூடும். ஆனால் அவன் உயிரோடு இருந்தாலோ அல்லது வானர மருத்துவர்கள் அதிசயிக்கத்தக்க விதத்தில் எப்படியோ அவனை காப்பாற்றி இருந்தாலோ அவனை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு அவர்கள் அந்த மருந்துகளை தயாரிக்க வேண்டும். அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த வகையான தாவரங்கள் வழக்கமாக இந்தியாவின் 3 பகுதிகளில் மட்டுமே கிடைக்கும். இலங்கை அதில் ஒன்று.
இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரைகளில் இருக்கும் தட்பவெப்ப காடுகள் இன்னொன்று. இமயமலை மூன்றாவது. ஆனால் இமயமலை வெகு தூரத்தில் உள்ளது. இலங்கைக்குள் அவர்களால் நுழைய முடியாது. ஏனெனில் அது அவர்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் அதற்கு முயற்சிக்கக்கூடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சாத்திய கூற்றை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு செல்வதுதான். வானரர்கள் இந்த 2 வாய்ப்புகளையும் உடனடியாக ஆய்வு செய்வார்கள். நாம் ஏன் இன்றிரவே அந்த தீவின் மீது படையெடுக்கக்கூடாது என்று நான் கேட்டேன். எனக்கே என் பரிந்துரையின் மீது நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் பிரஹஸ்தனுடன் நான் அதை கலந்தாலோசிக்க விரும்பினேன். அது கூடாது. வருணனின் கப்பல்கள் அங்கு காவல் காத்து கொண்டிருக்கின்றன. அது மிகவும் ஆபத்தான முயற்சி. நம்மால் செய்யக்கூடியதெல்லாம் ராமனும் லட்சுமணனும் இறந்து விடுவார்கள் என்று நம்புவது மட்டுமே. பிறகு பேராசைக்கார வானர அரசனான சுக்ரீவனை நம்மால் மிக மலிவாக விலைக்கு வாங்கிவிட முடியும். இதற்கிடையே நமது தீவின் பாதுகாப்பையும் நாம் பலப்படுத்த வேண்டும். அங்கதன் இலங்கைக்குள் ஊடுருவ முயற்சிக்கக்கூடும். அரசே, நாம் லங்கினிக்கு உடனடியாக தகவல் அனுப்ப வேண்டும். இந்தியாவின் தென் முனையில் 3 கடல்களும் சந்தித்த இடத்தில் நிலை கொண்டிருந்த அசுர ஆளுநர்தான் லங்கினி. இந்தியாவின் தெற்கு பிராந்தியங்களை அவள் ஓர் இரும்பு கதத்துடன் ஆண்டு வந்திருந்தாள். பின்னாலிருந்து ராமனை தாக்குவதற்கு அவள் எனக்கு உதவியிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த எந்த ஒரு நல்ல தன்னாட்சி ஆட்சியாளரைப் போலவே விஷயங்கள் எவ்வாறு சென்று கொண்டிருந்தன என்பதை பார்த்துவிட்டு பிறகு வெற்றியாளனுடன் கூட்டு சேர்ந்து கொள்வதற்காக அவள் காத்திருந்தாள். படைகளை அனுப்புவது குறித்து நான் அவளுக்கு பல கடிதங்கள் அனுப்பியிருந்தும் அவற்றில் ஒன்றுக்கு கூட அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் இதுதான் வாழ்க்கை என்பதை நான் அறிந்திருந்தேன். லங்கினிக்கு நாம் எவ்வாறு தகவல் அனுப்புவது என்று நான் பிரஹஸ்தனிடம் கேட்டேன். இந்த ஒட்டுமொத்த திட்டம் குறித்து என் சந்தேகம் அதிகரித்து கொண்டே போனது. ஆனால் எப்படியோ பிரஹஸ்தன் கூறியதில் அர்த்தம் இருந்தது போல தோன்றியது. அந்த சிறிய தீவில் தஞ்சம் புகுந்திருந்த வானரர்களின் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து நான் யோசித்து அதன் சாதக பாதகங்களை அலசினேன். ஆனால் அது ஒரு பொறுப்பற்ற காரியமாக இருக்கும். ராமன் இறப்பதை உறுதி செய்வதுதான் சிறந்த வழி. என் மகள் மீது எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது. ஆனால் நான் அவசரமாக அந்த உணர்வை வெளியேற்றினேன். நாம் விரைவாக செயல்பட வேண்டும். பாம்பு படகுகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு நானே லங்கினியிடம் போகிறேன் என்று பிரஹஸ்தன் கூறினான். அவன் தன்னிடமே உரக்க பேசிக் கொண்டது போல இருந்தது அது. மகாபலி இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஆட்சி செய்தபோது அவரது கடற்படையினர் பிரத்யேகமாக பயன்படுத்திய படகுகள்தான் பாம்பு படகுகள். அவை நீளமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் துடுப்பு போடுவதற்கு 120 நபர்கள் தேவைப்பட்டனர். மேற்கு கடற்கரையை ஒட்டியிருந்த பகுதியை கடந்து செல்வதற்கு அவை கச்சிதமானவையாக இருந்தன. ஆனால் திறந்த கடலில் அவை அரிதாகவே பயன்படுத்தப்பட்டன. ஆனால் புஷ்பக விமானத்தை தவிர மிக வேகமாக பயணிப்பதற்கான ஒரே வழி அவைதான். அரசே, நானே இந்த காரியத்தை செய்கிறேன். வருணனின் கப்பல்களை ஓசையின்றி கடந்து சென்று காலைக்குள் நான் இந்தியாவை அடைய வேண்டும். அது ஆபத்தானது. சாத்தியம் இருந்தால் இந்த காரியத்தை நான் தவிர்த்திருப்பேன். ஆனால் கடலை பற்றி என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. தங்களுடைய இளவரசர்கள் மீண்டும் நலம் பெறும் வரை வானரர்கள் இன்னொரு தாக்குதலுக்கு முயற்சிக்க மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் இப்போதே புறப்படுகிறேன். நான் இங்கு இல்லாத சமயத்தில் எனக்கு பதிலாக படைகளுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை கும்பகர்ணனிடம் ஒப்படைப்பது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும். பிறகு நான் அவனை தடுத்து நிறுத்துவதற்கு முன்பாகவே பிரஹஸ்தன் என்னை பணிந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். என் இளைய சகோதரன் நெடுநாட்களாக குடிபோதையில் மிதந்து கொண்டிருந்தான். போதைப் பொருட்களுக்கும் மதுவிற்கும் அடிமையாகியிருந்த அவனுக்கு அவை ஒரு தினசரி வழக்கமாக ஆகியிருந்தன.
என் கண் முன்னாலேயே அவன் வீணாகிக் கொண்டும் சீரழிந்து கொண்டும் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அவன் எனக்கு ஒரு போட்டியாளனாக உருவாகி விடுவான் என்ற பயத்தில்தான் அவனுடைய தீய பழக்கங்களில் இருந்து அவனை விடுவிக்க நான் முயற்சித்து இருக்கவில்லையா? எனக்கு தெரியாது. நான் அவனை பற்றி நினைத்தே பல நாட்கள் ஆகியிருந்தன. மாரிசனை பற்றி நான் ஒரு கணம் கூட சிந்தித்திருக்கவில்லை. அனுமானால் கொல்லப்பட்டிருந்த என் இளைய மகன் அக்ஷய குமாரனை பற்றியும் நான் நினைத்து பார்த்திருக்கவில்லை. இப்போது படைகளுக்கு தலைமை தாங்குவதற்கு நல்ல வீரர்கள் குறைவாக இருந்த நிலையில் பிரஹஸ்தன் என் சகோதரனை எனக்கு நினைவுபடுத்தினான். அரண்மனையின் எந்த பொந்திற்குள் என் சகோதரன் ஒளிந்திருந்தான் என்பதை கண்டுபிடித்து அவனை தனது மகிழ்ச்சியான இருண்ட உலகத்திற்குள் இருந்து வெளியே கொண்டு வந்து என்னுடைய யுத்தத்தில் சண்டையிட வைக்க வேண்டும். அது அவ்வளவு சுலபமானதாக இருக்கப் போவதில்லை. நூலின் அடுத்த அத்தியாயம் 53. அத்துமீறல். நான் பத்ரன் பேசுகிறேன். விடியலுக்கு முந்தைய மிக இருட்டான அந்த கணங்களில் சில காலடியோசைகள் எனக்கு கேட்டன. எனக்கு வயதாகி இருந்தாலும் கூட என்னுடைய உள்ளுணர்வு பலவீனம் அடைந்திருக்கவில்லை. நான் மூக்கு மூட்ட குடித்துவிட்டு ஒரு மரக்கட்டையைப் போல கிடந்த போதும் கூட ஆபத்தை என் செவிகள் துல்லியமாக உணர்ந்து கொண்டன. என் தலையை உயர்த்த எனக்கு துணிச்சல் இருக்கவில்லை. ஆனால் யாரோ அமைதியாக அங்கு அலைந்து கொண்டிருந்தனர். நிச்சயமாக ஏதோ பிரச்சனை இருந்தது. எரிந்து கொண்டிருந்த கடைசி எண்ணெய் விளக்கும் அணைந்து போய் நெடுநேரம் ஆகியிருந்தது. வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. ஏதோ ஓர் இரவு பறவை அவ்வப்போது ஏற்படுத்திய ஒலிகளை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு கேட்கவில்லை. மூச்சு விடுவதற்கு கூட மிகவும் பயந்து போய் நான் என் காதை கூர்த்திட்டிக் கொண்டேன். இம்முறை அந்த காலடி ஓசைகள் எனக்கு துல்லியமாக கேட்டன. பலர் அங்கு நடமாடிக் கொண்டிருந்தனர். நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான அசுர வீரர்களின் மீது ஏறி மரங்களின் உச்சிகளில் போய் அவர்கள் உட்கார்ந்திருந்தனர். நான் என் கண்களை மெதுவாக திறந்தேன். அரண்மனை வாசலில் அசுர காவலாளிகளின் தளர்வான உடல்களை என்னால் பார்க்க முடிந்தது. அரண்மனையின் முதல் தளத்திற்கு வெகு அருகே இருந்த மரங்களில் ஒரு சலசலப்பு எனக்கு கேட்டது. சில கரிய உருவங்கள் அந்த முதல் தள தாழ்வாரத்தில் மிக நேர்த்தியாக குதித்தன. அது வானரர்களாக மட்டுமே இருக்க முடியும். என் உடல் அப்படியே உறைந்து போனது. அவர்கள் ஏன் இங்கு இருக்கிறார்கள் என்ற கேள்வி என்னை குடைந்தது. நேற்றைய வெற்றி கொண்டாட்டத்தில் நன்றாக குடித்திருந்த காவலாளிகள் இன்னும் போதை தெளியாமல் இருந்தனர். நான் அரண்மனையை நோக்கி மெதுவாக தவழ்ந்து சென்றேன். மிக மோசமாக ஏதோ நடக்க இருந்தது போல எனக்கு தோன்றியது. நான் அரண்மனை கதவிகளை அடைந்தபோது அந்த காவலாளிகள் தொண்டை அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்ததை கண்டேன். எதிரி அரண்மனைக்குள் இருந்தான். நான் என்ன செய்ய வேண்டும்? உரக்க கத்தி சத்தம் போடட்டுமா? யாரேனும் கண் விழித்து எழுந்து கொள்வார்களா? நான் ராவணனை எச்சரித்தாக வேண்டும். அரசனின் அறை எங்கு இருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. எதிரி எங்கு வேண்டுமானாலும் இருக்கக்கூடும். அரண்மனையின் இருண்ட நிழல்களில் என் மீது பாய்வதற்காக மரணம் காத்து கொண்டிருந்தது. மரணத்திற்கு நான் தயாராக இருந்ததாக எப்போதுமே நான் நம்பி வந்திருந்தேன். நான் இறந்தால் என் மனைவி உட்பட யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். என் மகன் நிச்சயமாக என் மரணத்தை பற்றி எள்ளளவு கூட கவலைப்பட மாட்டான். ஆனாலும் நான் வாழ விரும்பினேன். ராவணன் தோற்றுவிட்டால் என்ன நிகழும் என்பதை நான் நன்றாகவே அறிந்திருந்தேன். என் இனத்தை சேர்ந்த மக்கள் பிராமணர்களின் கைகளில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தினம் தினம் செத்து பிழைப்பார்கள். லேசான சத்தம் கூட நடுக்கம் ஏற்படுத்த மூச்சு விடக்கூட பயந்து கொண்டு களைத்து போயிருந்த எனது உடலை முதல் தளத்தில் இருந்த ராவணனின் அறைக்கு நான் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றேன். நான் மீண்டும் இளைஞனாக மாறி என் உடலில் அதிக வலிமையும் மனதில் அதிக துணிச்சலும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நப்பாசை கொண்டேன். நான் என் குதிங்கால்களில் மாடிப்படிகளின் வழியாக ஏறினேன். ஒரு லேசான அழுகை சத்தமும் பிறகு யாரோ ஓங்கி அடித்த சத்தமும் ஏதோ ஒன்று இழுத்துச் செல்லப்பட்ட சத்தமும் எனக்கு கேட்டது.
என் இதயம் படபடவென துடிக்க மாடிப்படிகளில் இருந்து நான் எட்டி பார்த்தேன். ஒரு சில வானரர்கள் அங்கிருந்து ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்களுடைய தீய இளவரசனான அங்கதனை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். ஒரு தளர்ந்த உடலை அவன் தன் தோளின் மீது போட்டுக்கொண்டு அந்த அறையை விட்டு ஓடிக்கொண்டிருந்தான். குடி போதையின்றி நிதானத்தில் இருந்த சில காவலாளிகள் ஒரு வழியாக விழித்துக்கொண்டு அங்கதனை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். ஆனால் அங்கதன் தன் வேகத்தை சிறிது கூட குறைத்து கொள்ளாமல் அதிர்ச்சியில் இருந்த அக்காவலாளிகளை தாறுமாறாக வெட்டி வீழ்த்தி கொண்டும் அவர்களுடைய உடல்களில் தன் வாளை பாய்ச்சி கொண்டும் வெளியே ஓடினான். நான் அரசனின் அறையை நோக்கி ஓடினேன். அறை வாசலில் காவலாளிகள் இரத்த குளத்தில் மிதந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். வானர இளவரசனை துணிச்சலோடு எதிர்கொண்டிருந்த அவர்களது குடல்கள் வெளியே தெரித்து தரையில் இருந்த அழகான கம்பளங்களில் பெரும் இரத்தக் கரைகளை ஏற்படுத்தி இருந்தன. அவர்கள் வலியில் துடித்து கொண்டிருந்தனர். முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்த அறைக்கதவை பார்த்துவிட்டு ஒரு சில நொடிகள் நான் தயங்கினேன். இதயத்தில் குத்துவாள் செருகப்பட்ட நிலையில் பேரரசர் தன் படுக்கையில் கிடந்ததை எதிர்கொள்ள என்னை தயார்படுத்தி கொண்டு நான் அந்த கதவை தள்ளி திறந்தேன். ஆனால் அந்த அறை காலியாக இருந்தது. உயிரற்ற உடல்கள் எதுவும் அங்கு இருக்கவில்லை. ஏதோ போராட்டம் நடந்திருந்ததை அங்கிருந்த படுக்கை மட்டும் பறைசாற்றியது. அப்போது விஷயம் எனக்கு தெளிவாக புரிந்தது. அங்கதன் அசுர அரசியான மண்டோதரியை கடத்தி சென்றிருந்தான். அரசனை கொல்லும் எண்ணத்துடன் தான் அவன் அங்கு வந்திருந்தான். ஆனால் அவர் தன் அறையில் இல்லாததை கண்ட அவன் அதற்கு பதிலாக அவரது மனைவியை கடத்தியிருந்தான். ராவணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டாக வேண்டும். அவர் எங்கே இருந்தார்? நான் அரண்மனை தாழ்வாரங்களின் ஊடாக ஓடிச் சென்று அறை கதவுகளை பலமாக தட்டி உரத்த குரல் எழுப்பி அதிகாயனை சத்தம் போட்டு அழைத்தேன். பலர் எழுந்து கொண்டனர். அரசியாரை அங்கதன் கடத்தி சென்றிருந்தாக நான் என் தொண்டை கிழிய கத்தினேன். துவக்கத்தில் யாரும் எதுவும் செய்யவில்லை. குடிபோதையில் நான் பிதற்றியதாக அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். பிறகு பீதி தொடங்கியது. காவலர்கள் நன்றாக விழித்து கொண்டு தலையற்ற கூலிகளைப் போல அங்குமிங்கும் ஓடினர். பலர் சத்தமாக ஓலமிட்டனர். சிலர் உரத்த குரலில் உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்தனர். ஆனால் அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எவரும் இல்லை. மற்றவர்கள் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று தெரியாமல் திருதிருவென்று முழித்தபடி உட்கார்ந்திருந்தனர். நான் அரை மணி நேரத்திற்கு பிறகு மேகநாதனையும் அதிகாயனையும் கண்டுபிடித்தேன். நான் என் மகனை காலால் எட்டி மிதித்தேன். அவன் தனது மது மயக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்து துள்ளினான். யார் வேண்டுமானாலும் அங்கு வந்து அசுர இளவரசனையும் அவனது வேலைக்காரனையும் கொன்றிருக்க முடியும். அசுர பாதுகாப்பு அப்படிப்பட்டது. பேராற்றல் வாய்ந்த அசுரர்களின் வீழ்ச்சிக்கான ஒரு காரணத்தை யாரேனும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதை ஒரு வார்த்தையில் தொகுத்து கூறிவிடலாம். சாராயம். அது என் இனத்தின் சாபக்கேடு. இளவரசனுக்கு விரைவில் மயக்கம் கலைந்தது. நிகழ்ந்திருந்த சம்பவத்தை நான் அவனிடம் விளக்குவதற்குள் அவன் உஷாரானான். பிறகு தன் வாளை உருவிக்கொண்டு வெளியே ஓடினான். நான் பார்த்த காட்சியை அவனிடம் சத்தமாக கூறிக்கொண்டே நானும் இளவரசனை பின்தொடர்ந்து ஓடினேன். நாங்கள் இருவரும் முன் முற்றத்தை கடந்தபோது அதிகாயனும் எங்களோடு சேர்ந்து கொண்டான். கோட்டை மணியை நோக்கி மேகநாதன் ஓடினான். அவன் 2 படிகளாக தாவி ஓடினான். நான் மிகவும் களைத்திருந்ததால் நான் அங்கேயே நின்றுவிட்டேன். அதிகாயன் என்னை கடந்து சென்று இளவரசனை நோக்கி விரைந்தான். விரைவில் அந்த மிக பெரிய கோட்டை மணியின் சத்தம் அந்த அரண்மனை நெடுகிலும் தொடர்ந்து ஒலித்தது. இந்த யோசனை ஏன் எனக்கு முன்பே தோன்றவில்லை என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த ஒட்டுமொத்த முற்றமும் உசாரான காவலாளிகளால் நிரம்பியது. இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உரத்த குரலில் வினவியபடி மணிக்கூண்டை நோக்கி பேரரசர் விரைந்து வந்தார். நடந்திருந்த விஷயத்தை மேகநாதன் அவருக்கு விளக்கினான். அவரது முகம் வெளிரி போனது. மணிக்கூண்டின் சுவரின் மீது கோபத்துடன் அவர் தன் முஷ்டியை ஓங்கி குத்திய போது அதிலிருந்து தூசியும் சுண்ணாம்பும் பறந்தன. அந்த தீயவன் அங்கதனை பிடித்து என்னிடம் கொண்டு வா என்று அவர் கத்தினார். அப்பா, நான் ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு அவனை தேடப் போகிறேன். இது ஒரு சதித்திட்டமாக இருக்கலாம். நீங்கள் அரண்மனையில்தான் இருந்தாக வேண்டும். ஒரு தலைவன் இல்லாதபோது வானரர்கள் இக்கோட்டையை தாக்கினால்
நாம் பெரும் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வோம் என்று மேகநாதன் கூறினான். மேகநாதா, நீ இங்கிருந்து கொள். அவன் கடத்தி சென்றுள்ளது என் மனைவியைதான். தேடும் குழுவை நான் முன்னடத்திச் சென்று அந்த காட்டு மிராண்டிகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறேன். கும்பகர்ணனை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அவனுடைய உதவி இப்போது எனக்கு மிகவும் தேவை. அவனுக்கு புத்திமதி கூறுவதிலேயே நேற்றிரவு முழுவதும் கரைந்துவிட்டது. ராவணன் தனக்கு பிரியமான குதிரையின் மீது ஏறி இருட்டிற்குள் மாயமாய் மறைந்தார். தேடும் குழுவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு அசுர பேரரசரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க போராடியபடி தங்கள் குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்தனர். காலாட்படை வீரர்கள் தங்கள் கைகளில் ஈட்டிகளையும் உருட்டு கட்டைகளையும் சுமந்து கொண்டு அந்த குதிரைகளுக்கு பின்னால் ஓடினர். ஆனால் பொதுவாக தங்களுக்கு தாங்களே தொந்தரவு கொடுத்து கொள்வதற்கு தவிர இந்த காலாட்படை வீரர்கள் வேறு எதற்கும் பயனற்றவர்களாக இருந்தனர். நானும் அவர்களோடு சேர்ந்து ஓடினேன். நாங்கள் சுபேல மலையின் எல்லையை அடைந்தபோது தேடும் குழுவினர் தங்கள் குதிரைகளை அங்கேயே விட்டுவிட்டு அந்த செங்குத்தான மலையின் மேலே கால்வாசி தூரம் ஏறியிருந்தனர். பெரிய தொங்கல் பாறைகளுடன் கூடிய சுபேல மலையின் அடர்த்தியான இருண்ட காடு பெரிதாகவும் எளிதில் ஊடுருவ முடியாததாகவும் இருந்தது. என்னுடைய வயதான சோர்வான உடலால் மலையேறுவதில் இருந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது. ஆனால் ஆர்வத்தை விட அதிகமாக ஊக்குவிக்கக்கூடிய ஏதேனும் ஒன்று உள்ளதா என்ன? தேடும் குழுவினர் ஏற்படுத்தி இருந்த பாதையை பின்தொடர்ந்து உற்சாகமாக மலையேறிய இள வயது காவலாளிகளுடன் சேர்ந்து நான் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவாறு என் உடலை என்னோடு இழுத்து கொண்டு ஏறினேன். அந்த அடர்த்தியான காட்டின் ஊடாக அவ்வப்போது தென்பட்ட தீப்பந்த வெளிச்சம் மட்டுமே எங்களை வழி நடத்தியது. நான் 2 முறை காலிடரை கீழே விழுந்தேன். ஆனால் வழியை கண்டுகொள்ளாமலும் அந்த காடுகளில் சர்வ சாதாரணமாக சுற்றி திரிந்த விஷப்பாம்புகள் பற்றிய பயத்தை எனக்குள் அடக்கிக் கொண்டும் என்னை விட 25 வயது குறைவான ஆட்களுக்கு இணையாக வேகமாக ஏறுவதற்கு நான் கடுமையாக முயற்சித்தேன். நான் நினைத்திருந்ததை விட நான் அதிக வலிமையோடு இருந்ததை கண்டேன். தற்போது பேரரசனாக இருந்த ராவணனோடு சேர்ந்து இளமையில் நாங்கள் மேற்கொண்ட இப்படிப்பட்ட சாகசங்கள் பற்றிய நினைவுகளும் துணிச்சல் மற்றும் வீரம் கொடுத்த சாகச உணர்வும் ஆபத்தை மிக சுலபமாக எதிர்கொள்வது குறித்த இளமை வேகமும் என் மனதிற்குள் வேகமாக பாய்ந்து வந்தன. அரசிக்கான தேடல் பணி துவங்கிய போது இருந்ததை விட நான் பல வருடங்கள் இளமையானது போல நான் உணர்ந்தேன். அந்த குன்றிற்கு நூற்றுக்கணக்கான அடிகள் கீழே இருந்த ஒரு சிறிய வெற்றிடத்தை நாங்கள் அடைந்தபோது வியர்வையில் நாங்கள் முற்றிலுமாக குளித்திருந்தோம். எங்களுக்கு மிகவும் மூச்சு வாங்கியது. எங்களுக்கு முன்பாக சென்ற தேடல் குழுவினர் தூரத்தில் ஒன்றாக அமர்ந்திருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. கிழக்கு வானத்தில் ஒரு சாம்பல் நிற கற்றை உருவாகியிருந்தது. நட்சத்திரங்கள் சற்று மங்களாகி இருந்தன. பல தீப்பந்தங்கள் அணைந்திருந்தன. என் குழுவில் இருந்த இளைஞர்கள் நாங்கள் இருந்த வெற்றிடத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த தங்களுடைய நண்பர்களை நோக்கி விரைந்தபோது நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக கீழே உட்கார்ந்தேன். பிறகு மீண்டும் மெதுவாக மலையேறத் துவங்கினேன். நான் கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு முன்னால் போனேன். அந்த கட்டாந்தரையில் அரசியார் சுய நினைவின்றி கிடந்தார். ராவணன் அதிர்ச்சியோடும் அமைதியாக அழுது கொண்டும் நின்றார். நான் ஓரடி முன்னால் சென்று என்னுடைய கிழிந்த சால்வையை எடுத்து அரசியாரின் உடலின் மீது போர்த்தினேன். அப்போது அவர் லேசாக அசைந்தார். பிறகு அவர் தன் கண்களை மெதுவாக திறந்தார். ராவணன் அவரை தன் கைகளில் எடுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டார். தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தினரை அரசியார் எதுவும் புரியாமல் ஒரு கணம் பார்த்தார். பிறகு தனது நிலையையும் தனது அவமானத்தையும் தன் மீது நடந்த அத்துமீறலும் அவருக்கு புரிந்தது. அவர் பெருங்குரலெடுத்து அலறிக்கொண்டு நாற்றம் வீசிய என்னுடைய சால்வையால் தன்னை மறைத்து கொள்ள முயற்சித்தார். பிறகு அவர் தட்டுத்தடுமாறி எழுந்து அங்கிருந்து ஓட முயன்றார். ஆனால் ராவணன் ஒரே தாவலில் அவரது கையை பிடித்து இழுத்து அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டார்.
அரசியார் தன் முகத்தை தன் கணவனின் தோளில் புதைத்து அழுதார். கூட்டம் தயக்கத்தோடு அங்கிருந்து கலைந்து சென்றது. சிலர் தங்கள் அரசிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஓடினர். மற்றவர்கள் அவருக்காக சில ஆடைகளை சேகரித்தனர். வேறு சிலர் அரசியை அரண்மனைக்கு அழைத்து செல்வதற்காக ஒரு தற்காலிகமான பல்லக்கை தயார் செய்தனர். இந்த எதிர்பாராத விபத்தை பற்றி யோசித்தபடி நான் அங்கு நின்றேன். இந்த அவமானத்துடன் இனி தான் வாழ விரும்பவில்லை என்று அரசியார் தொடர்ந்து புலம்பினார். அங்கதனும் அவனுடைய பட்டிக்காட்டான்களும் அவரிடம் அத்துமீறியிருந்தனர். அரசியார் ராவணனின் மனைவியாக தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை. அவர் இறந்து போக விரும்பினார். ஆனால் ராவணன் சட்டப்பூர்வமாக அவர் தன்னுடைய மனைவி என்றும் அவர் என்றென்றும் தன் மனைவியாகவே தொடர்ந்து இருப்பார் என்றும் கூறியதை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. இந்த தீவிரமான தனிப்பட்ட வேதனையை பார்ப்பதற்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் தன் மனைவிக்கு ஆதரவாக நின்ற மனிதனைக் கண்டு நான் பெரிதும் பிரமித்தேன். ஓர் ஆட்சியாளன் என்ற முறையில் அவரது சொந்த மரணம் உட்பட இதைவிட மோசமான எதுவும் அவருக்கு நடந்துவிட முடியாது. அரசியார் என்றென்றைக்குமாக கரைபிடிக்கப்பட்டிருந்தார். பயன்படுத்தப்பட்ட ஒரு கந்தல் துணியைப் போல அவரை தூக்கி எறிவதுதான் ராவணனுக்கு மிக சுலபமான காரியமாக இருந்திருக்கும். ஆனால் தன் முதுகுக்கு பின்னால் தன் மனைவியை பற்றி எள்ளி நகையாடக்கூடிய தனது பணியாளர்களுடன் வாழ்கின்ற கடினமான வழியை அவர் தேர்ந்தெடுத்தார். இப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்புகளில்தான் அவரது மகத்துவமும் அவரது பலவீனமும் அடங்கியிருந்தன போலும். அந்த நேரத்தில் பலாத்காரம் செய்யப்பட்ட தனது மனைவி குறித்து அவர் நடந்து கொண்ட விதத்தை நான் முற்றிலும் பாராட்டினேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வெகு காலம் கழித்து இன்னொருவன் தான் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த தனது மனைவியை நடத்திய விதத்தை நான் காண நேர்ந்தபோதுதான் ராவணனை ஏன் ஒரு கடவுளாக ஒருபோதும் வழிபட முடியாது என்பது எனக்கு புரிந்தது. தன்னால் ஒருபோதும் கடவுளாக ஆக முடியாத அளவிற்கு அவர் மிக அதிக மனிதாபிமானம் கொண்டவராக இருந்ததுதான் அதற்கு காரணம். நான் அங்கிருந்து அமைதியாக நழுவ விரும்பினேன். ஆனால் நான் நகர்ந்து கொண்டிருந்ததை கவனித்த ராவணன் பத்ரா என்று அழைத்தார். நான் திரும்பி அவரை பார்த்தேன். ஒரு தனிப்பட்ட கணத்தை நான் பார்த்துவிட்டிருந்தது குறித்து அவர் கோபமும் தர்ம சங்கடமும் கொண்டதை என்னால் பார்க்க முடிந்தது. அவர் என்னை பார்க்காமலேயே மேகநாதன் எங்கே என்று கேட்டார். இளவரசன் எங்கே இருந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இளவரசனும் அதிகாயனும் அங்கதனையும் அவனது ஆட்களையும் துரத்தி சென்று கொண்டிருந்ததாக யாரோ ஒருவன் பதிலளித்தான். அந்த தீயவன் உயிரோடு பிடிபட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் என் மனதிற்குள் எண்ணிக்கொண்டேன். நான் என் அரசனுக்காக வருந்தினேன். சுக்கு நூறாகி போயிருந்த தனது மதிப்பின் துண்டுகளை அவர் பொறுக்கி எடுக்க முயற்சித்து கொண்டிருந்தார். விரைவில் ஒரு தற்காலிக பல்லக்கு தயாரானது. அரசனும் அரசியும் அதில் அமர்ந்தவுடன் ஆபத்தான அந்த காட்டுப்பாதை வழியாக வீரர்கள் அவர்களை அரண்மனையை நோக்கி கொண்டு சென்றனர். ஒரு இளைஞன் அரசரை ஏளனம் செய்தான். அவனை சுற்றியிருந்த பலர் நமுட்டு சிரிப்பு சிரித்தனர். அரசியை அவர் அப்போதே கொன்று போட்டிருக்க வேண்டும். கூட இன்னொருவனும் ஏளனத்துடன் அரசனை பற்றி கூறியதை கேட்ட பிறகு இன்னும் ஏராளமான சிரிப்புகளும் சீட்டிகளும் கேட்டன. மூர்க்கர்களே, கொஞ்சம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு மூத்த வீரன் அவர்களை பார்த்து கத்தினான். அவர் செய்தது உண்மையிலேயே உன்னதமான சரியான காரியம். இப்படி அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனைவியை எத்தனை ஆண்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போது ஏராளமானோர் பெரிதாக சிரித்தனர். அந்த குழுவின் தலைவன் அவர்கள் அனைவரையும் திரும்பி பார்த்து, இளைஞர்களாகிய உங்களுக்கு எதுவும் புரியாது. தேவர்கள் ஒவ்வொரு நகரமாக சூறையாடி அழித்தபோது நீங்கள் பிறந்திருந்தால் இப்போது நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீர்கள். தன் மனைவிக்கு தேவையான நேரத்தில் அவருக்கு பக்கத்துணையாக நின்று கொண்டிருப்பதற்காக நீங்கள் கேலி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்தான் நீங்கள் மதிப்போடு இருப்பதற்கு காரணம் என்பது நினைவிருக்கட்டும் என்று கத்தினான். அந்த வயதான வீரனின் பேச்சை தொடர்ந்து ஏகப்பட்ட ஏளன கருத்துகளும் கேலி சிரிப்புகளும் வெடித்தன.
அவர்களை கண்ணா பின்னாவென்று சபித்தபடி அந்த வயதான வீரன் அமைதியானான். அவன் கூறியிருந்ததைப் பற்றி நான் சிந்தித்தேன். அரசன் செய்திருந்தது உண்மையிலேயே ஒரு மாபெரும் விஷயமா? நானும் அதே விஷயத்தை தான் செய்திருந்தேன். ஆம், அதிகாயனை நான் என் சொந்த மகனைப் போல வளர்க்கவில்லையா? நானும் என் மனைவியை தூக்கி வெளியே எறியவில்லையே. நான் அதை பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்தித்தேனோ, அரசிக்கு நடந்திருந்தது நியாயமானதுதான் என்று அவ்வளவு அதிகமாக நம்பினேன். நான் அரசிக்காக வருந்தினேன். ஆனால் ராவணன் தான் விதைத்திருந்ததை இப்போது அறுவடை செய்து கொண்டிருந்தார். தன் மனைவி கற்பழிக்கப்பட்டிருந்தால் கூட அவளை அவளது கணவன் ஏற்றுக்கொள்வதில் எந்த உன்னதமும் இல்லை. ஆனால் அரசியின் விஷயத்தில் சந்தேகம் இருந்தது. நீங்கள் ஓர் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் ஒரு பன்றிக்கு சமம். இதில் மகத்துவம் என்ற பேச்சிற்கு இடமில்லை. ஆனால் ஒரு சாதாரண அசுரனிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட தரங்களும் அதிகாரத்தில் இருந்தோரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட தரங்களும் வேறு வேறாக இருந்தன. அதிகாரத்தில் இருந்தோர் தீயவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனவே ராவணன் செய்திருந்த காரியம் பிற எந்த ஒரு சாதாரண அசுரனைப் போலவே அவரும் விளங்கினார் என்பதை நிரூபித்தது. வினோதமாக அவர் எங்களைப் போலவே இருந்தார் என்ற எண்ணம் எங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. ராமன் உடனான இந்த யுத்தத்தில் அவர் வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகக்கூடும் என்று நாங்கள் சிறிதளவு நம்பிக்கை கொள்ளலாம். நாங்கள் அரண்மனையை நெருங்கிய போது அரசிக்கு நான் போர்த்திவிட்டிருந்த சால்வை பாதையில் தூக்கி எறியப்பட்டிருந்ததை நான் கண்டேன். என்னால் அதை அடையாளம் காண முடியவில்லை. ஏராளமான வீரர்கள் அதன் மீது நடந்தும் மிதித்தும் சென்றிருந்ததில் அது மேலும் கந்தலாகி ஒரு அழுக்கு துணியைப் போல் ஆகியிருந்தது. துவக்கத்தில் நான் அதை சாக்கடைக்குள் உதைத்து தள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் சிறிது நேர யோசனைக்குப் பிறகு கீழே குனிந்து நான் அதை எடுத்தேன். அந்த அடக்கமான துணி அரசர்களுக்கும் அரசியருக்கும் தன் கடமையை செய்து முடித்திருக்கக்கூடும். ஆனால் என்னை போன்ற ஓர் ஏழைக்கு அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும். அதை சரி செய்து மீண்டும் என்னால் பயன்படுத்த முடியும். என்னிடம் வேறு சால்வை ஏதும் இல்லாததால் அதை வைத்து நான் சமாளிக்க வேண்டியிருந்தது. அதை நான் கவனமாக துவைத்தால் அங்கதர்கள் மற்றும் ராவணர்களின் நாற்றத்தை அது போக்கக்கூடும். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.